கேட்கறதுங்கிறது வேற, கண்டிஷன்ங்கிறது வேற. பொதுவாக ஒரு கூட்டணியில் கூடுதல் இடம் கொடுங்க, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்பது என்பது வேறு. முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருப்பது யாரு? தமிழக முதல்வர் ஸ்டாலின். தேர்தல் முடிவுகள் தானே முடிவெடுக்கும். பேசி ஒரு கேள்வி கேட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல விடலைன்னா நான் எப்படி மக்களுக்கு போய் சேரும்? ஜஸ்ட் இன்டராக்டிவ். இல்லை, இன்டராக்ட் பண்ணலாம். கேட்ட கேள்விக்கு நான் பதிலே சொல்லல. இல்ல, தேர்தல் முடிவுகள் தானே இந்த ரியாலிட்டியை உணர்த்தும். இப்போ வந்து அவங்களுக்கு அறுதி பெருதா மெஜாரிட்டி அவங்களுக்கே வந்துருச்சுன்னா தனியாட்சி, இல்லைன்னா கூட்டணி ஆட்சி. இதுதான் ஒரு உதாரணம் சொல்ல வர்றேன். அதாவது இப்போ மட்டும் நாங்கள் கேட்கல, 2006 நாங்கள் அதிகமான இடங்களை பெற்றிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களை பெற்றிருந்துச்சு, உலகத்துக்கே தெரியும். அப்போ நீங்கள் கேட்குற அந்த கேள்வி அதில் பதில் வந்துருக்கு. அன்னைக்கு முடிவெடுத்தது யாராவது நான் சொல்ல வரேன். முடிவெடுப்பது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் தான். இடையில யார் யார் என்ன பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவங்களுடைய உரிமை. நான் யார் பேசுகிறாங்கிறத பற்றி நான் பேச முடியாது. அதாவது பங்கு கேட்பது என்பது தேர்தல் நேரத்தில் தான் கேட்க முடியும். தேர்தல் நேரத்தில் கொடுங்க, கூடுதல் இடம் பண்ணி இப்போ கேட்க முடியும், தேர்தல் நேரத்தில் கேட்க முடியும். அது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 96 2006 அந்த நேரத்தில் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுச்சு? திமுக தொடரட்டும், ஆட்சியில் இருக்கட்டும், நமக்கு வேணாலும் முடிவெடுச்சு. அதனால நாங்கள் இங்கே இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்றும் புரட்சி பண்ணலையே, எதிர்ப்பு கொடுக்கலையே. தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டோம். இந்த தடவையும் அதே தான், தலைமை என்ன சொல்லுதோ அது கேட்போம். அன்னைக்கு பேசாத டோன்ல கராரா இன்னைக்கு பேசுறீங்களே, மாணிக் தாகூரோட டோன்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்கு உந்த செயலா? இன்னைக்கு திரு சுதர்சன் அவர்கள், திரு பீட்டர் எல்லாருமே கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, ஒரு 4 அமைச்சர் கொடுங்கன்னு கேட்டாங்க. முடிவு எடுத்தது யாரு? அகில இந்திய தலைமையும் திமுக தலைமையும். அதனால தேவையில்லாமல் இன்னைக்கு இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு, பலவீனப்படுத்துறதுக்கு பல பேர் இந்த வேலை செய்கிறாங்க. அழகா சுமன் சொன்னார், ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். காங்கிரஸும் திமுக கூட்டணியும் 1-2 அவசியம் தேவை. அதில் ஒரு காரணமும் சொன்னார். இந்த 2 கூட்டணி இருக்கும்போது தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு ஒன்றாக கிடைக்கும். அப்போ முதல்லயே ஒரு 13-14 விழுக்காடு ஓட்டு தானாகவே இந்த கூட்டணிக்கு வந்துடுது. திரு ஹிதாயத்துல்லா கிட்டே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டா இருக்கு, தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. நிச்சயமா இல்லை. காரணம்னா தொடர்ந்து பல மாதங்களாக நான் சொல்லிட்டு வர்றேன், இந்த கூட்டணி பாறையாக இருக்குது, பாறாங்கல்லாக இருக்குது, எஃகு கோட்டையாக இருக்குது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கூடுதல் இடம் கேட்பதோ அல்லது அதிகார பங்கு கேட்பதோ அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கத்தான் செய்யும். அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கு ஒரு திரு சுமந்த் அவர் அருமையாக சொன்னார் ஒரு விஷயத்தை. அதாவது ஒரு திமுகவும் காங்கிரஸுடைய கூட்டணி எவ்வளோ பெரிய கெமிஸ்ட்ரியில் இருக்குன்னு சொன்னால், இந்த 2 இணைஞ்சா சிறுபான்மை ஓட்டு சிதறாது, அது ஒட்டுமொத்தமாக போகும். ஏறத்தாழ 13-14 விழுக்காடு வாக்குகளை திமுக முதலிலே பெற்றுக்கொள்ளும். இந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி இருக்கு. எங்களுடைய தலைவர் கிரீஷ் சோழங்கர் என்ன எதுக்காண்டி சொன்னார்னா, அதனுடைய விளைவு தான் நேற்று திருமதி கனிமொழி. ஆனால் அந்த சந்திப்பை நீங்க விமர்சிக்கிறீங்களே திரு பொன் வில்சன், நான் பேசி முடிச்சுக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். அது சந்தித்ததன் காரணமே, இங்க சொல்லப்பட்ட கிரீஷ் சோழங்கர் 2 முறை அவர் தலைமையில் 5 பேர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்க. சந்திச்சு அங்கிருந்து ஒரு ரெசிப்ரோக்கலா ஒன்று வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் நடந்துச்சு, பிரச்சனை இல்லை. அவரு பூசி முழுகிறாரு. ப்ளீஸ், நான் அமைதியா, நீங்க எவ்வளவு பொய் சொன்னாலும் நான் அமைதியா இருக்கேன். கொஞ்சம் பூசி முழுகிற வேலைக்கு நான் என்னன்னு பதில் சொல்றேன். கூட்டணி, என்டிஏ கூட்டணி உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்துச்சு. டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் எங்கே போயிருக்கணும்? முதல்ல போய் சேர்ந்துருக்க வேண்டிய இடம் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போயிருக்கணும், அதிமுக அலுவலகத்துக்கு போயிருக்கணும். அலுவலகத்துக்கே இதுவரை யாருமே போனது, அதிமுக அலுவலகத்துக்கு பாஜக இதுவரையும் போனதே இல்லை. எல்லாம் ஹோட்டலில் சந்திக்கிறாங்க, வீட்டில் சந்திக்கிறாங்க, இவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் முறையாக 2 முறை எங்களுடைய தலைமை 5 பேர் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் போய் பார்க்கணும். நாங்கள் முறையாக பார்க்குறோம். அதே மாதிரி எங்கள் அலுவலகத்தில் போய் அங்கே அலுவலகமும் வீடும் ஒன்றா இருக்குது, பார்க்குறாங்க. அங்கே நான் என்ன கேட்குறேன், இந்த நேற்று வரை எதிரியாக இருந்தவர்கள் இந்த எக்காலத்திலும் உள்ள நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொன்னவங்க மாறுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுடைய கூட்டணிய மெக்னானிமிட்டி என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன. நாங்க தொடர்ந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். இந்த கூட்டணியை புதுசா மட்டும் தான் வச்சுக்கணும். இல்ல அது எல்லா கூட்டணியிலுமே இருக்குமே. அதுதான் சொல்றேன். அப்போ ஒரு கூட்டணி மட்டும் சொல்லக்கூடாதுல்ல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற வாசப்படிங்கிறார் இல்லையா, அதுதான் நானும் சொல்றேன். அவரு பூசி மூலியமா இவங்க போய் அங்க பார்த்தாங்க, அதான் நான் சொல்ல சார். நீங்க அவர் என்ன சொல்றாரு, அமித்ஷாவை டெல்லியில எடப்பாடி பழனிசாமி சொன்னதை விமர்சனத்துக்கு உண்டாகுதுன்னா, கனிமொழி ராகுல் காந்தி பேசினதும் பார்த்ததும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ராகுல் காந்தி நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தாங்களா? இல்லையே. நாங்க தான் முதல்ல வந்து திமுக தலைமைக்கு போனோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா எல்லாரும் நீங்க போய் அமித்ஷாவை பாக்குறீங்க. இன்னைக்கு அமித்ஷா தான் கொண்டு வந்து உங்களை தினகரனை கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காரு. அதே மாதிரி அன்புமணி அவர் தான் கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காரு. எல்லாரையுமே அரவணைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் மேல பல வழக்குகள் இருக்குது. அவங்கள வந்து அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க என்ன செய்யறாங்க, மிரட்டல் விடுறாங்க. இதெல்லாம் செய்த பிறகுதான் ஒவ்வொருவரா இணையறாங்க. இந்த இணைப்பு என்பது வேறு. எங்கள் அந்த மாதிரி எந்த மிரட்டல் இன்னைக்கு கிடையாது. நாங்க நேர்மையா திமுகவோட 2 முறை போய் சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி அவங்க ஒரு முறை சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரியும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் விளக்க சொல்றேன். உங்களுக்கு அங்க நடந்தது என்ன? ஒரு திமுகவுடைய சட்டமன்ற தொகுதி, அந்த மாவட்டத்துடைய தொகுதி பிரச்சனை என்ன கேட்குறாங்க? காங்கிரஸ் கட்சிக்கு விரோதமா சில விஷயங்களை பேசுறாங்க. அதுக்கு பதில் தான் திரு மாணிக் தாக்கூர் கொடுக்கிறார். பொது வெளியில பேசுறாங்க. பொது வெளியில அவர் உள்ள பேசிக்க வேண்டியது, போன்ல பேசிக்க வேண்டியது. பொது வெளியில தான் 2 பேரும் பேசுறாங்க. பொது வெளியில தான் சார் 420 சொன்னாங்க, நம்பிக்கை துறைன்னு சொன்னாங்க. பாஜகவோட சேர்ந்தா அதிமுக கூட்டணியில இல்லாத போது நம்ம திரும்பவும் சொல்றது, நான் கேட்கறது அது அதை விட மோசமா பேசுனது. நீங்க இன்னைக்கு பேசுறாரு. நீங்க நேற்று வரை வந்து ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு, ஓபிஎஸ் நாங்க சேர்க்க மாட்டேங்க. இதெல்லாம் இன்னைக்கு உள்ள சார். அதிமுகவும் பாஜக பிரிஞ்சிருக்கும் போது பேசுறதுக்கும் தொடர்ந்து சேர்ந்து இருக்கும் போது பேசுறதுக்கும் அண்ணாமலை எம்ஜிஆருக்கு எதிராக பேசினது அதெல்லாம் கூட்டணியை முறிச்சது சார். நான் என்ன சொல்ல வர்றேன், எங்க கூட்டணியில உள்ள நடக்கிறது சாதாரண விஷயம். ஒரு சட்டமன்ற தொகுதி திமுகவுடைய எம்எல்ஏ விஷயமும் எங்களுடைய உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி, இந்த விஷயமுக்கும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து ஏதாவது பேசினாரா? திரு ராகுல் காந்தி மௌனம் காக்கிறார். நான் கேட்க பாருங்க, எங்களுக்கு ஒரு முறை இருக்கு. எங்களுக்கு தலைவர் திரு கார்கே அவர்கள், அவர் யாரை அனுப்புறாரு, யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, ஏன் பேசுறாங்க? நான் தான் சொல்றது, கூட்டணி விஷயமா பேசக்கூடாதுன்னாங்க. இது ஒரு தொகுதி சம்பந்தப்பட்டது, கூட்டணி சம்பந்தப்பட்டது சார், கூட்டணி கட்சி சம்பந்தப்பட்டது சார். எல்லாம் அவர் நீங்க ஒண்ணு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல வில்சனுக்கு தெரியும். கூட்டணியினால் சேர மாட்டோம்னு மாணிக் தாக்கூர் சொன்னாரா? கூட்டணி நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாரா? ஏன் இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை பேசி காங்கிரஸ் டாக்டர் சுமந்த் அதாவது நீங்களும் ஆதரவா பேச மாதிரி பேசலாம். ஆனா பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது யாருக்கும் பங்கு கொடுக்காத நிலையும் உண்டு. இன்னைக்கு இமாச்சல்ல நாங்க யாருக்கும் பங்கு கொடுக்கல. அதனால பங்கு கொடுப்பதும் கொடுக்காததும் 2 தலைவர்கள் பேச வேண்டிய வேலை. இதை நாம போய் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு பேசிக்கிட்டு இதை வந்து பலவீனப்படுத்தணும் நினைக்கிறது வேணாம். திரும்ப எங்களை பொறுத்தவரை திமுக தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் பேசி முடிவெடுப்பார்கள் பங்கு உண்டா இல்லையா என்பது. ஆனா கடந்த இடைவெளிக்கு அப்புறம் கடந்த முறை திமுகவோட நாங்க கூட்டணியா இருந்தோம், நாங்க பங்கு கேட்கவும் இல்லை, அவங்க பங்கு கொடுக்கவும் இல்லை. அது இந்த முறை என்ன நடக்கும் என்பது அந்த 2 தலைவர்களும் முடிவு செய்வாங்க. பல காங்கிரஸ் ஒரு விஷயம் அல்ல, முடிவு சொல்றது. எங்கள் தலைவர் யாரு பேசினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையும் இல்லை. இன்றைக்கு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்ன தாவேகாவுக்கு எதிராக அதிமுக என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. பிஜேபிக்கு எதிராக இப்போ களம் இறங்கியிருக்கு தாவேகா. ஆனால் இதுவரையும் எதிரி கட்சின்னு சொன்ன அந்த திராவிட முன்னேற்ற கழக தாவேகாவை எவ்வளவோ தலைவர் ஸ்டாலினையும் திமுகவையும் விமர்சாங்க.
இன்னைக்கு வரை திமுக அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிலையிலும் தாவேகாவையோ விஜயை விமர்சிக்காம இருக்காரு. இத்தகைய ஒரு பெருந்தன்மையோட ஒருவர் இன்னைக்கு இருக்கிறதுனால முதல்வரா இருக்காரு. அவர் தான் மீண்டு வருவாரு. காரணம் எல்லாரையும் அவர் எதுவும் எடுத்துக்கிறல. உங்களை நட்பு சக்தி விமர்சிப்பது வெறும் அதிமுகவை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் அதிமுக உள்ள விமர்சனம், அதிமுகவுக்கும் டிடிவிக்கு உள்ள விமர்சனம், இப்படி பல விமர்சனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு எந்த நிலையில இருக்காங்க மக்கள் புரிஞ்சிருக்காங்க. மக்கள் இவருடைய நிலையை அறிவாங்க.